சரி, இங்க பாருங்க சத்யராஜ். இதானே உங்க வீட்டு தோட்டம்? ஆமா. இதுல என்னென்ன செடி இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? இது நெல்லிக்காய் செடி. நெல்லிக்காய் செடி இல்ல, நெல்லிக்காய் மரம். அது வைக்கும்போது செடி, இப்ப அது மரம். சரி, நெல்லிக்காய் மரம். நெக்ஸ்ட் மாதுளை செடி. மாதுளை செடி மாறிட்டு இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் இது முருங்கை மரம். ஓகே. இது சப்போட்டா மரம். சப்போட்டா மரம். பழம் இருக்குங்களா? எவ்வளவு பழம் இருக்கு, ஆனா எல்லாம் காயா இருக்கு. பழுக்கும் இதெல்லாம் இருக்கு. ஆனா ஒண்ணு கூட இது வரைக்கும் நான் சாப்பிட்டது இல்ல. எல்லாம் அணில் தான் சாப்பிட்டுது. சரி, யாரோ ஒருத்தருக்கு ஃபுட். இது வாழை மரம். இது வாழை மரம் எடுத்துருக்கோம். எஸ், நிறைய வாழைக்காய். இது ரோஜா செடி. இருங்க ஒவ்வொன்னா. ரோஜா செடியிலேயே அது வந்து பன்னீர் ரோஸ். பன்னீர் ரோஸ் லைட் பிங்க்ல இருக்கும் ஃப்ளவர். அப்புறம் இது கொய்யா செடியா வச்சோம். கொய்யா மரமா மாறி இருக்கு. கொய்யா மரம், நாட்டு கொய்யா உள்ள ரெட் கலர்ல இருக்கும். இது மாங்காய் செடியா, மாங்காய் மரமா மாறி இருக்கு. ஆமா, மாங்காய் மரம். இன்னும் மாங்காய் காய்க்கல. அடுத்து வேப்ப மரம் இருக்கு. ஓகே. இது வேப்ப மரம். ஓகே. இது தேக்கு மரம். தேக்கு செடி இப்பதான் வச்சிருக்கீங்க. மரமா மாறிட்டு இருக்கு. ஓகே. அப்புறம் அங்க ஒரு பூச்செடி இருக்கு. என்னென்ன பூச்செடி இருக்கு? இங்க மருதாணி. ஓகே, மருதாணி. இது என்ன பூ? மல்லி, குண்டு மல்லி. சம்மர்ல மட்டும் தான் பூக்கும். இப்போ நாங்க வெட்டி இருக்கோம். இது கருவேப்பிலை. கருவேப்பிலை செடி. இதுல இருந்தே தாளிச்சுப்பீங்க பொழுது உருவி வச்சுக்கிறீங்க. ஆமா. இது என்ன பூ? ஜாதி மல்லி. நமக்கு தான் ஜாதி பிடிக்காதே, ஆமா, அதனால மல்லி. அதனால மல்லி செடி. அவ்வளவுதான். இது கத்தாழை. கற்றாழை. கத்தாழை கண்ணால குத்தாத. அதேதான். இது வந்து இதுக்கு பேர் என்ன? அது தெரியலீங்களே, ஆனா அது ஏதோ மருத்துவ குணம் கொண்ட செடி. அது இதை வச்சா பாம்பு வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதுக்கு நல்லா அடர்த்தியா இருக்கும். இதுக்குள்ளதான் பாம்பு நல்லா வசதியா மறைஞ்சு இருக்காது. நெக்ஸ்ட் மாதிரி நிறைய இருக்கு. இதோ ஒரு ரோஜா செடி. இது ஒரு ரோஜா செடி. அது பன்னீர் ரோஸ். இது அது நாட்டு ரோஸ். நல்லா ரோஸ் கலர்ல இருக்கும். நெக்ஸ்ட் இதோ செம்பருத்தி இருக்கு பாருங்க. இது செம்பருத்தி, ரோஸ் கலர் செம்பருத்தி. அது ரெட் கலர் செம்பருத்தி. ஓகே, சூப்பர். இது பார்த்தீங்கன்னா இது இன்னைக்கு தான் ரெடி பண்ணாங்க. நான் பண்ணல, ஒய்ஃபும் அவங்க தம்பியும் பண்ணாங்க. இது வந்து பாபிலோன் ஸ்டைல். இது பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். ஆக்சுவலி இதில் நாங்கள் அரைக்கீரை போட்டிருக்கோம். இதில் சிறுக்கீரை, இதில் இது தக்காளி, இதில் பச்சை மிளகாய், வெண்டைக்காய், கத்திரிக்காய். உழவு சந்தைக்கு போகிற ஐடியா இல்லை, வீட்டிலே போட்டு. இது அந்த மெத்தடு பேர் என்ன? ஆக்சுவலி நாங்கள் இதில் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா பாபிலோன் ஸ்டைல். பாபிலோன் ஸ்டைல் எப்பவுமே வந்து ரேக்காக இருக்கும். ஒரு ரேக்கில் வந்து தண்ணி ரொம்பிட்டு அந்த ரேக்கு முடிஞ்சு அடுத்த ரேக்கில் வர மாதிரி. அப்போதான் இந்த ரேக் ஃபுல்லாக நமக்கு தண்ணி பாய்ச்சின மாதிரி இருக்கும். அந்த மெத்தட் யூஸ் பண்ணால் தண்ணியோட செலவு நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். வீட்டில் இடம் இல்லாமல் இருந்தீங்க, சின்ன இடம் தான் இருக்குது, எப்படி தோட்டம் வைக்கிறதுன்னு தெரியலனா இந்த பாபிலோன் ஸ்டைலை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்பார்ட்மெண்ட் வீடு தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் செக்குலர் ஸ்டைலை யூஸ் பண்ணுங்கள்.